ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். உங்களில் எத்தனை பேருக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுன்னா பிடிக்கும்? ஐ வில் பி ஸோ எக்ஸைட்டட் ஃபார் கிராஃப்ட் ஒர்க்ஸ். என் பொண்ணுக்கு அவள் ஸ்கூலில் ட்ரெஷர் அவுட் ஆஃப் ட்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னென்ன வச்சு பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா, கோகோனட் அந்த ஷெல் இருக்குல்ல, கோகோனட் ஷெல் இல்லைன்னா அந்த பிஸ்தாவோட அந்த ஷெல், கிரவுண்ட் நட் அதோட ஷெல், இது வச்சு இது மூணில் ஏதோ ஒன்று பண்ணுங்க. அதாவது வேஸ்ட் ஆகிற அந்த கொட்டாங்குச்சி இந்த இதெல்லாம் வச்சு யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை அந்த டெக்கரேட்டிவ் திங்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த கொட்டாங்குச்சி வச்சு தான் ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த கொட்டாங்குச்சியை எடுத்து அந்த நாராக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். அப்படியே பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கலர்லாம் பண்ணுறப்போ கரெக்டாக அதில் ஒட்டும். இல்லை நாராக இருந்துச்சுன்னா அங்கங்கே கேப்பு பேட்சாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் நல்லா அந்த இதை தேய்ச்சி நார் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. இப்போ கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர், ஃபுல்லாகவே ஒயிட் கலர் கொடுத்துட்றேன் நான் எல்லா பக்கமுமே. கொஞ்சம் பெரிய ப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அதை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் பேஸ்டல் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும் ஈஸியாக. அந்த கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வாட்டர் கலர்ஸ் எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு தெரில. இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்ம கலர் பண்ணுறப்போ அது ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ வாட்டர் கலர்னால் ரொம்ப லிக்விடியாக இருக்கும், இது நல்லாயிருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட்டு ரெட் கலர். ரெட்டில் சும்மா ஒரு டிசைன் மாதிரி, அதாவது கவுன் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுட்ருக்கேன். இதில் ஃபுல்லாகவே ரெட் கொடுக்காம அந்த பார்டர்ஸ் மாதிரி போடுறேன். ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? அண்ணே, உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. பிளாக் லைன் பார்க்குறதுக்கு ஒரு கவுன் மாதிரி லுக் கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர். க்ரீன் கலர் அந்த உள்ளே மட்டும் இது ஒரு ரெட் வித் க்ரீன் ஸ்கர்ட் இருந்தால் எப்படி தெரியுமோ அந்த லுக்கு தான் க்ரியேட் பண்ணுறேன். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அங்கங்கே ஒரு குட்டி குட்டி டாட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ தட் அது ரொம்ப பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குழந்தைங்க ட்ரெஸ் மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சேன். அண்ட் இன்னொரு கொட்டாங்குச்சி ஃபேஸ்க்கானது. அதில் ஆல்ரெடி ஒயிட் கொடுத்துருந்தேன். அப்புறம் ஹேரு, ஃபேஸில் என்னென்ன இருக்குமோ அந்த மூக்கு, கண், வாய் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு பொட்டு வச்சுட்டேன். தட்ஸ் ஆல்.
வந்துட்டான்ல